இதோ உன்மேல் எரிச்சலா இருக்கிறவர்கள், உன்னோடு வழக்காடுகிறவர்கள், உன்னோடு போராடுகிறவர்கள், இது நிமித்தம் நீங்க என்ன பண்ணிருக்கலாம்? ஓடி 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 தாகத்தோடு கூட ஐயோ இந்த நிலை எப்படி மாறுமோ, என்னை பின்தொடருகிற ஒரு கூட்டம், நான் விழ நினைக்கிற ஒரு கூட்டம், நான் இல்லாம போகணும் என்று நினைக்கிற ஒரு கூட்டம் என்னை பின்தொடர்ந்து கொண்டே இருக்குது. அவர்களிடத்துல இருந்து விடுதலை பெற்று நான் ஓட 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 எனக்கு தாகம்தான் உண்டாகுது. ஆண்டவர் சொல்றாரு, நான் ஜீவ தண்ணீரை தருவேன். அல்லேலூயா. என் ஜனங்கள் சிறுமையும் எளிமையுமான என் ஜனங்கள் தாகத்தால் வரலும் பொழுது, ஆமே, இந்த பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி, நீ முழங்கால் படிட்டு தாகத்தோடு கூட கர்த்தரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் செவி கொடுத்து என்னை கைவிடாமல் நடத்துவேன். அல்லேலூயா. வசனம் இப்படியாக சொல்லுதுங்க, தாகம் உள்ளவன் மேல் அவர் தண்ணீரை ஊற்றுவார், வறண்ட நிலத்தில ஆறுகளை உண்டு பண்ணுகிறதான தேவன். சிம்சோன் பெலிஸ்தருடைய கையிலே அகப்பட்ட பொழுது அந்த பெலிஸ்தியர் சிம்சோனை அழிக்கும்படி ஆரவாரம் பண்ணுகிறார்கள். ஆனால் சிம்சோன் இடத்திலோ கர்த்தருடைய ஆவி இருந்தது. கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்குள் இருந்தார். ஸ்தோத்திரம். சிம்சோன் பார்க்கிறான், எதனா அகப்படுமா? ஏன்னா அவனை 1000 பேர் சூழ்ந்து கொண்டார்கள். அவனை இல் பொருள் ஆக்கும்படி 1000 பேர் சூழ்ந்து கொள்ளும் பொழுது அவன் தேடுறான், ஐயோ என் கையில ஒன்றும் இல்லையே. அவன் சற்று திரும்பி பார்க்கும் பொழுது அவன் கையில அகப்பட்டது ஒரு கழுதையின் தாடை எலும்பு. அதை எடுத்து அவன் 1000 பேர் என்ன பண்ணான்? கொன்று போட்டான். இதன் மத்தியில அவனுக்கு ஒரு தாகம் உண்டாகுது, தண்ணீர் இல்லை. ஆனாலும் அவன் யாரை நோக்கி கூப்பிட்டான்? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். ஆண்டவரே, இவ்வளோ பெரிய ரட்சிப்பை என் கையில நீங்க கொடுத்திருக்க, நான் தாகத்தால செத்து மடிய வேண்டுமோ என்று கேட்கும் பொழுது அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தை அவர் பிளக்க பண்ணினார். அல்லேலூயா. அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அந்த தண்ணீரை அவன் குடித்த பொழுது அவனுக்குள் ஜீவன் வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒருவேளை ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட இருக்கலாம். அந்த எதிர்பார்ப்பு நிமித்தம் நம்ம துவண்டு போயிருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க, ஆண்டவர் உங்களுக்காக பள்ளத்தையே பிளக்க பண்ணுவார். அல்லேலூயா. அந்த பள்ளத்திலிருந்து தண்ணீர் ஓடி வரும். நீ அந்த தண்ணீரை குடிக்கும் பொழுது தண்ணீர் எப்படி தெரியுங்களா வருங்களா? அது பேரின்ப நதி என்று சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 36:5 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய சமூகத்திலிருந்து அவர் அனுப்புகிறதான தண்ணீர் பேரின்ப நதியாய் காணப்படுகிறதா. அந்த பேரின்ப நதியின் தண்ணீரை நாம் பருகும் பொழுது நம்முடைய தாகம் எல்லாம் தீர்க்கப்படும். அல்லேலூயா. நம்முடைய ஏக்கங்கள் எல்லாம் தீர்க்கப்படும். நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சிம்சோனுக்கு ஆண்டவர் லேகினுள்ள பள்ளத்தாக்க பிளந்து தண்ணீரை கொடுத்தாருன்னு சொன்னா, இன்னைக்கு நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாருங்க, உன் தாகத்தை நான் தீர்ப்பேன்னு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா.